சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆச்சாரியார். சிம்மராசி அன்பு நேயர்களே, எத்தனை பதிவுகள் வந்தாலும் இந்த பதிவு சிம்மராசிக்கு ஒரு சாவி. எதற்கு சாவி? அந்யோன்யமாக வாழ்வதற்கு சாவி, செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு சாவி, நாம் நினைத்த புகழை அடைவதற்கு உண்டான சாவி இந்த பதிவில் இருக்கிறது. நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன். ஜாதகத்தில் இருக்கின்ற கிரக மாற்றங்கள், கிரகத்தின் தன்மைகள், ஏற்றத்தாழ்வுகள் எனக்கு ஒத்து போவதில்லை. நான் அதை நம்ப மாட்டேன். ஜாதகம் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலையில் வெற்றி பெற வேண்டும், குடும்பத்துக்குள் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நினைத்த புகழ்ச்சியை, நினைத்த மரியாதையை, நினைத்த செல்வத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்புள்ளங்களுக்காக இந்த பதிவு. ஏன்னா எப்பவுமே நிறைய 10 விஷயங்கள் இருக்கிறது, 10ஓட 11ஆக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சிம்மத்தின் அதிகாரப்பூர்வமான நினைப்பு. சிம்மத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற ராசி. சூரிய பகவான் ஒரு ராஜ கிரகம், அது ஆளுமை நிறைந்த கிரகம். இந்த பூமியிலே, இந்த உலகத்துக்குள்ள சூரிய ஒளி இல்லை என்றால் எவ்வொளியும் இல்லை அப்படிங்கிறதே கூற்று. அந்த வகையில் சிம்மராசி அன்புள்ளங்கள் 3 விதமாக 3 பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிடலாம். ஒன்று, குடும்பத்துக்குள்ள எனக்கும் என் குடும்ப உறவுக்கும் என் குடும்ப துணைக்கும் ஒத்துப்போவதில்லை, எங்களுடைய மனசு ஒத்துப்போவதில்லை, நாங்கள் அந்யோன்யமாக இருக்கவில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பலன் ஒன்றே. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். சிம்மராசியில் பிறந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள எனக்கு நிம்மதி என்பது கிடையாது. இதற்கு ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் காரணமா, அதை நான் நம்பவில்லை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு நீங்கள் அந்யோன்யமாக வாழ தினமும் சில காரியத்தை பின்பற்றினாலே போதும், ஜாதகத்தை தொட வேண்டிய அவசியமில்லை. என்ன பண்ணணும்? சிம்மராசி அன்புள்ளங்கள், சிம்மத்துக்கென்று ஒரு காரணமும் சூட்சும தந்திரமும் யஜுர்வேதங்களில் இருக்கிறது. அந்த முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் சிம்மராசி ஆணும் பெண்ணும் குடும்ப சிக்கல்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக டைம் வச்சு 6 மணிக்கு கண்மொழிக்கணும். 6 மணிக்கெல்லாம் நீங்கள் எந்திரிச்சிடணும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பிரச்சனை இருக்கிறவங்க 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டீங்க. நிச்சயமாக 7:30 ஆகிடும். அப்படி 6 மணிக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு வேலைக்கு செல்லுகின்றேன், ஏதோ ஒரு காரியத்துக்கு செல்லுகின்றேன்னு சொல்லக்கூடிய நபர் தான் 5 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது. இது சாதாரண ஒரு விஷயந்தான். இது யஜுர்வேதத்துக்குள்ள நம்ம சொல்லப்பட்டிருக்கு. சிம்மராசிக்கென்று சூட்சும தந்திரங்கள் 6. அந்த 6 மணிக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும், தூங்கக்கூடாது. சாயங்காலமும் சரி, இரவும் சரி, 6 மணி நீங்கள் முழிச்சிருக்கணும். நைட்டு தூங்கிட்டு 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். இதை எந்திரிங்க, தொடர்ந்து இதை செய்யுங்க. 10 நாளையில் பந்த பாசம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை தீர்ந்து போயிடும். உறவுகளுக்குள்ள ஒரு கசப்பு இருந்தால் அது சரியாக போயிடும். இது யஜுர்வேதத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூட்சுமம். சிம்ம ராசிக்கு மட்டும்தான். மற்றவா செய்யக்கூடாது. மற்ற ராசிக்காரா பொதுவாக காலையில் எழுந்திரிக்கிறது நல்ல விஷயந்தான்.
ஆனால் சூட்சும தந்திரம் கிடையாது. 6 மணிங்கிறது சூட்சும தந்திரம் சிம்மத்தில் பிறந்தவர் நபர்களுக்கு. சரி, அடுத்து என்ன பிரச்சனை இருக்கும்? சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் ஒரு ஹைவேயாக இருக்கணும்னு நினைப்பீங்க. நாம் இருக்கின்ற இடத்தில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிடணும், நான் பேசுகிறது தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அந்த ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். பிரச்சனை தீர்வதற்கு ஜாதகம் தேவையில்லை அப்படிங்கிறத தான் இப்போ டாபிக் இல்லையா? அந்த வகையில் சிம்மராசி அன்புள்ளங்கள், பணம் ஈட்ட முடியவில்லை, செல்வ செழிப்பு என்னிடம் இல்லை, நான் செய்கின்ற காரியத்தில் தடை வருகிறது, யாராவது குறுக்க வந்துடுறான், ஏதோ ஒரு பிரச்சனை என்னை வந்து தடுத்து விடுகிறது, என் பணம் என்னிடம் வருவதற்கு தயங்குகிறது அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காரியம் சொல்லுகின்றேன். சிம்மராசி அன்புள்ளங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் இது மாதிரியான துணி, இது ஒரு பழுப்பு நிற பிங்காக, அதாவது சூரிய பகவான் எலும்புகின்ற நேரத்தில் ஒரு விதமான ஒரு மைல்டான எல்லோ கலர் வரும். அந்த எல்லோ கலர் துண்டோ துப்பட்டாவோ ஷாலோ படுக்கை விரிப்போ செஞ்சுக்கங்க. தொடர்ந்து இதை மட்டும் பண்ணுங்க, ஆனால் சுத்தமாக வச்சுக்கோங்க. சிம்மராசி அன்புள்ளங்கள், தொடர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க. அது உங்கள் லைஃப்பில் ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிடணும். மாற்றிட்டு செஞ்சுட்டு வாங்க. சூட்சும தந்திரங்கள் முறையில் 21 days அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 21 மணி நேரம்தான் உங்களுக்கு செயல்பட தொடங்கிடும். இது சாதகமே இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய காரியம். தடைப்பட்ட காரியங்கள் உடைந்து போகும், வர வேண்டிய பாக்கி வந்துடும். நமக்கு பணமே இல்லை என்றால் பணம் உருவாகின்ற சூழ்நிலையே உருவாயிடும். அடுத்து என்ன பிரச்சனை சிம்மராசிக்கு? அரசியல், சினிமா, நினைத்த புகழ்ச்சி, விரும்புகின்ற ஆசை, விரும்புகின்ற ஒன்றை நான் அடைய வேண்டும், நான் என்ன பண்ணணும், என்ன சூட்சுமம் இருக்கிறது அப்படிங்கிறது தானே இந்த பதிவில் நம்ம பார்க்கணும். அப்போ சிம்மராசி அன்புள்ளங்கள், நினைத்த ஒன்றை அடைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் தினமும் என்ன செய்யணும் தெரியுமா? சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் தினமும் ஒரு காரியம் பண்ணணும். அதாவது இந்த நிகழ்ச்சிக்காக பெயர் புகழ்ச்சி, ஒரு நிலையான பெயர், பேரோடையும் புகழோடையும் வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இது சிம்ம ராசிக்கு ஒரு சூட்சமம். இது எந்த வேதத்தில் இருக்குது அப்படின்னா, ரிக்வேதத்தில் 16வது கட்டையின் வரிசைக்கு கீழ் இருக்கிறது, குறிப்பாகவே இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ சிம்மராசிக்காரங்க அரசியல், சினிமா, ஒரு புகழ்ச்சி, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், எலும்புச்சம்பளத்துக்கும் சிம்ம ராசிக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அந்த ஒரு செடிக்கும் உங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த எலும்புச்சம்பளத்தை தினமும் யாராவது ஒருத்தருக்கு, அப்போ யாரையாவது ஒருத்தருக்கு நாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், ஏதாவது ஒரு கோவில், எந்த கோவில் என்று உங்கள் கண்ணுக்கு படுகிறதோ அந்த கோவில் வாசலில் வைத்து விடுங்கள். ஒரு பழத்தை நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்குறீங்க, ஏதாவது வழிபாட்டுக்குரிய இடம், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் அங்கே வச்சிருங்க. இது மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. பெயர், சினிமா துறையில், பாட்டுத்துறையில், ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் புகழ் அடைவீர்கள். இதை மனதில் நிறுத்திக்கங்க. ஜாதகம் என்பது அது ஒரு விதமான ட்ராக். அந்த ட்ராக்கில் உண்மையான நபர்களும் உண்டு, பொய்யான நபர்கள் அதிகமும் உண்டு. அதனால் 10 ஜோதிடர்களை நான் பார்த்துட்டு எல்லாம் இப்படி தான் இருக்கும், ஒவ்வொருத்தனும் ஒன்று சொல்கிறான் அப்படின்னு. இது வேதங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்கு? நான் ஜாதகத்தையெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிறவா
இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் வளமும் கௌரவமும் புகழ்ச்சியும் அடிதடி இல்லாத ஒரு சந்தோஷ வாழ்க்கையும் கிடைக்கும் என்பது வேத விதி. தொடர்ந்து பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடையுங்க. இதே போல் சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு இன்னொரு தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி நண்பர்கள்.